ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் நற்செய்தி ஜெப ஊழியங்கள் சார்பாக உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற வசனம், இந்த நாளுக்கான வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆண்டவர் சொன்னார், பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி. பிதாவை இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர் கல்விமான்களை தேடி வரவில்லை, பெரிய ஞானிகளை தேடி வரவில்லை, பெரிய பணக்காரர்களை அவர் தேடி வரவில்லை, சீமான்களை சீமாட்டிகளை அவர் தேடி வரவில்லை. சாதாரண மீன் பிடிக்கிற தொழிலாளர்களை தேடி வந்தார். அவர்களை என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னார். அவர் வார்த்தையை கேட்டு தங்கள் படகு எல்லாம் விட்டு, தகப்பன்மார் எல்லோரையும் விட்டு அவரை பின் சென்றார்களாம். ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்ப்பது ஒரு குழந்தையைப் போல அவர் சொல்லுவதை கேட்டு நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அதான் சொல்லுகிறார், கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து. இந்த உலகம் மேன்மையாக நினைக்கிறது ஞானிகளை, இந்த உலகம் மேன்மையாக நினைக்கிறது பெரிய கல்விமான்களை, பெரிய அறிவாளிகளை, பெரிய பணக்காரர்களை. ஆனால் கடவுளுடைய பார்வையில், ஆண்டவருடைய பார்வையில் குழந்தைகளை போல யார் அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கே அவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். பிதாவின் ராஜ்யத்தில் யார் பெரியவன் என்று கேட்டபொழுது ஒரு சிறு குழந்தையை அழைத்து, இந்த குழந்தையை போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே நுழைய மாட்டீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு எவ்வளோ பெரிய படிப்பு இருந்தாலும், எவ்வளவு உலக ஞானம் இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், குழந்தையை போல ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றாமல் இருப்போமானால் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியாது, பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது என்று ஆண்டவர் தெளிவாக கூறியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன எனக்கு காண்பிக்கிறாரோ அதையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, அவர் பிதாவுக்கு சமமானதை ஒரு பொருட்டாகவே எண்ணாதபடிக்கு தம்மை வெறுமையாக்கி தாழ்த்தினாராம். சிலுவை மரணம் மட்டும் தன்னை தாழ்த்தினார். ஆம் பெரிய ஆண்டவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அவர் சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ உலகத்தில் நாம் பார்க்க தவறி போய்விட்ட ஒரு காரியம், ஆண்டவரிடத்தில் காணப்படுகிற அந்த தாழ்ச்சி நம்மிடத்தில் இல்லை. நான் என்ற அகந்தை தான் இருக்கிறது. அதனால்தான் அநேக ஆத்துமாக்களை நம்மால் ஆதாயப்படுத்த முடியவில்லை. ஆண்டவர் சீடர்களிடத்தில் சொன்னார், அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய போட்டி இருந்தது, எவன் பெரியவன் என்று. நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற ஒரு பெரிய போட்டி இருந்தது. ஆண்டவர் சொன்னார், பணிவிடை செய்கிறவனா அல்லது பந்தி இருப்பவனை விட பணிவிடை செய்கிறவனா இருக்கிறேன் என்று சொல்லி, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினார், நீங்களும் அவ்வாறு மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் என் சீடர்கள் என்று அப்பொழுது அழைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சொன்னது பார்த்தீங்களா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். இந்த உலகம் அதை தான் எதிர்பார்க்கிறது. நம்ம அன்பாக இருக்கிறோமா, விட்டு கொடுக்கிறோமா, மற்றவர்களை அரவணைக்கிறோமா? ஆண்டவர் நம்மை அரவணைத்து கொண்டது போல, ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிறோமா? இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த தாழ்ச்சி நம்மிடத்தில் உண்டா? இன்றைக்கு நம்மிடத்தில் அந்த தாழ்ச்சி காணப்படுமானால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இந்த இந்திய தேசம் ஆண்டவருக்கு எப்பொழுதோ சீக்கிரமாய் ஆண்டவருக்கு உகந்த தேசமாய் மாறி இருக்கும். நாம் எதிர்பார்க்கிற எழுப்புதல் சீக்கிரமாய் வந்திருக்கும். ஆகவே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டுமென்றால் அன்பினாலே மட்டும், தாழ்ச்சினாலே மட்டும்தான் காட்ட முடியுமே தவிர வேறு ஏதிலையும் ஆண்டவரை நாம் இந்த பூமிக்கு, இந்த இந்தியாவுக்கு காட்ட முடியாது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களையும் பயன்படுத்த தேவரை சித்தமாக இருந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. ஒன்றுமறியாத பிள்ளைகளாகிய எங்களுக்கு, தாழ்நிலை நிற்கிற எங்களுக்கு நீர் கடைக்கண் நோக்கி எங்களை பார்த்தீரே. இந்த ஊழியத்தில் பயன்படுத்துவதற்கு சித்தம் கொண்டமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து
உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை அனுதினமும் போஷிப்பீராக, வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.